குமரன் ஆட்டோவில் வேலை செய்யும் நாணி. கைகளில் எப்போதும் எண்ணெய் தடம், முகத்தில் எப்பவும் கோபக்குறி. அவன் கைகள் எந்த இயந்திரத்தையும் சரி செய்யும், ஆனால் அவன் மனசை சரி செய்ய யாரும் இல்லை. அந்த நாளும் அவன் சாதாரண நாளைப் போலதான் இருந்தான். ரமேஷ் வந்தான், பளபளக்கும் எஸ்யூவியுடன், பணத்தின் பெருமையுடன். இரவுக்குள் சரி பண்ணி விடுங்க மாஸ்டர் என்று சொல்லியபடி பணத்தை மடித்து நாணியின் முகத்துக்கு நேரே எறிந்தான். அந்த நோட்டு காற்றில் பறந்து எண்ணெய் தடிந்த தரையில் விழுந்தது. நாணியின் கண்களில் தீப்பொறி பறந்தது. அவன் உதடுகள் நடுங்கின. என்ன மாதிரி ஆளுங்க கையால வளர்த்தவங்களுக்கு முன்னாடி இப்படி நடந்துக்க முடியாது. அவன் கை ஒரு பழுவான ஸ்பானரை துவாக்கியது. ஒரே அடி. ரமேஷின் முகம் வெளுத்தது. அவன் கை மூக்கை பொத்திக்கொண்டு காரை நோக்கி ஓடினான். மறுநாள் காலை ஊர் முழுவதும் ஒரே சத்தம். ரமேஷ் கொலை செய்யப்பட்டிருந்தான். அவன் கேரேஜில் நாணியின் பெயர் பொறித்த கருவி கிடந்தது. போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாயா வந்து நாணியின் கழுத்தை பிடித்தார். எல்லா ஆதாரமும் உன்னைத்தான் சொல்கிறது என்று கூறினார். நாணி கண்ணீர் வடித்தான். நான் அடிச்சேன் சார், ஆனா கொலை செய்யல. அது மட்டும் உண்மை. வேலு, நாணியின் சீடன், உண்மையை தேட ஆரம்பித்தான். ரமேஷின் அறையில் ஒரு கருப்பு டைரி கிடைத்தது. அதில் டைமண்ட் துரை என்ற பெயர் மீண்டும் மீண்டும் வந்தது. ஒரு நள்ளிரவு வேலு துரைசாமியின் மதுக்கடைக்குள் நுழைந்தான். ரமேஷ், உங்களுக்கு 50 லட்சம் கடன், அதுக்காகவே அவரை நீங்க கொன்னீங்க என்று கூவினான். துரைசாமி பல்லை இழித்தான். ஆதாரம்? வேலு அவன் சட்டை பையிலிருந்து ஒரு தங்கச் சங்கிலியை எடுத்தான். அதில் ரமேஷின் பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. இதுல இரத்த தடயங்கள் இருக்கு. இது உங்க கார்ல இருந்து கிடைச்சது. நாணி விடுதலையானான். ஆனால் அவன் மனசில் ஒரு பாரம். ரமேஷின் மனைவியை சந்தித்தான். தங்கம்மா, என்னை மன்னிங்க, இந்தா உங்க கார் என்று சாவியை நீட்டினான். அவன் இரவு பகலாக உழைத்து அந்த வண்டியை புதுசாக்கி இருந்தான். கடைசியாக ஒரு நாள் நாணியின் கடைக்கு ஒரு கடிதம் வந்தது. அதில் எழுதியிருந்தது, நீ என் குற்றத்தை சுமந்தாய், ஆனால் உன் கோபந்தான் உன்னை எனக்கு பலியாகியது. டைமண்ட் துரை. நாணி அந்த கடிதத்தை தீயில் போட்டான். எரிந்து சாம்பலானது. அவன் கண்களில் தீர்ப்பு தெரிந்தது. இனிமேல் ஒருபோதும் இல்லை. முடிவுரை. கோபம் ஒரு கணம் வேலை, ஆனால் அதன் விளைவுகள் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும்.